Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. Godson Public School, educating minds, empowering futures. சிட்டை முதலமைச்சரையே தோற்கடித்து யாரா இந்த பாபு என தேசிய அளவில் பேசப்பட்ட கொளத்தூர் VS பாபுவை தாவேக அமைச்சரவையில் சேர்க்காமல் ஓரங்கட்டி வைத்துள்ளதால் கட்சிக்குள் உட்கட்சி புகைச்சல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடும் வகையில் மாபெரும் வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவில் ஆட்சியில் அமர்ந்துள்ள தாவேக அரசின் அமைச்சரவை தற்போது 35 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் விஜயுடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் இருமுறை நடைபெற்ற விரிவாக்கத்தில் மொத்தம் 25 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் விஜயின் இந்த புதிய அமைச்சரவையில் எதிர்பார்த்தபடியே பலர் இடம்பெற்றனர். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை தோற்கடித்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த VS பாபுவுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படவில்லை. இது பொதுமக்கள் மட்டுமின்றி தாவேகாவினருக்குமே ஆச்சரியம் மட்டுமின்றி அதிர்ச்சியையும் அளித்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தார் VS பாபு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை இழந்ததை விட ஸ்டாலினின் தோல்வியே கட்சி தொண்டர்களுக்கு அதிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக அப்போது பேசப்பட்டது. யாரா இந்த பாபு என்று தேசிய அளவில் கூட பேசப்படும் அளவுக்கு அவர் அரசியல் கவனம் பெற்றிருந்தார். அதனால் அவருக்கு அமைச்சரவை இடம் உறுதி என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் தாவேக தலைமையின் முடிவு வேறு மாதிரியாக அமைந்துள்ளது. இதற்கு பின்னால் பல அரசியல் மற்றும் அமைப்பு ரீதியான காரணங்கள் இருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். எனவே சென்னை மாவட்டத்தை சேர்ந்த முதலமைச்சர் விஜய் உட்பட 7 பேர் அமைச்சர்களாக உள்ளனர். மேலும் ஒருவருக்கு அதே பகுதியில் இருந்து வாய்ப்பு வழங்கினால் மற்ற மாவட்ட நிர்வாகிகளிடையே அதிருப்தி அதிகரிக்கலாம் என்ற கணக்கில் தாவேக தலைமை செயல்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவமே இல்லை என்ற விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன. மற்றொரு காரணமாக VS பாபுவை அமைச்சரவைக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக கட்சியின் மாநில அளவிலான முக்கிய பொறுப்பு அல்லது அரசு வாரிய தலைவர் பதவி வழங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் பயன்படுத்த விஜய் திட்டமிட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் VS பாபுவுக்கு கிடைக்க வேண்டிய அமைச்சர் வாய்ப்பை மரிய வில்சன் பெற்றுவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் சிலர் சமூக வலைதளங்களில் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். சீனியாரிட்டி மற்றும் தேர்தல் சாதனையை விட சமூக மற்றும் அரசியல் சமன்பாடுகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ஸ்டாலினை தோற்கடித்ததற்காக மட்டும் அமைச்சர் பதவி வழங்கினால் அது அரசியல் பழிவாங்கல் போல தோன்றும் என்ற எண்ணமும் விஜய்க்கு இருந்திருக்கலாம் என தாவேக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எது எப்படியோ VS பாபுவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததற்கு கட்சிக்குள்ளேயே லேசாக பூகம்பம் வெடித்துள்ளது. அமைச்சரவை அமைப்புகளில் அதிருப்தி மற்றும் உட்கட்சி சலசலப்பு உருவாகுவது எந்த கட்சியிலும் இயல்பான விஷயம்தான். ஆனால் தாவேக போன்ற வேகமாக வளர்ந்து வரும் கட்சியில் இந்த அதிருப்திகளை தலைமை எவ்வாறு சமாளிக்கிறது என்பதே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது.